ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரீடிங் பேசேஜ் யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுதான். பாருங்கள், இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த உங்களுக்கு அது தெரியும், ரைட்டா? அப்போ பாருங்கள், வார்த்தை ஆதியிலே இருந்தது, ரைட்? அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனுடன் இருந்தது. அப்போது இந்த இடத்துல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிற வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு இட் பிகேம் ஃப்ளெஷ், ரைட்? அது 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 மனிதனாகி மனித ரூபத்தில் இந்த உலகத்தில் வந்தார் என்று யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இதுதான் நாம் பார்க்குறோம். அப்போது நமக்கு இதில் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்தது. இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. 2 விஷயங்க. ஒன்று, இந்த வேதம் இருக்குல்ல, பைபிள், இது ஃபுல்லாகவே நிறைய ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. பைபிள் மோர் தேன் 40+ ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்டா? இப்போ மற்ற நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும், மற்ற மார்க்கத்தில் இருக்கிற புத்தகத்தை எடுத்தாலும் ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் இல்லை 2 பேர் எழுதியிருக்கலாம், அவ்வளவுதான், ரைட்டா? இவங்க 2 பேரோ ஒருத்தரோ எழுதுகிற கருத்தை வச்சு தான் ஒரு மார்க்கமே செயல்படுது. ஒரு வேளை அவங்க ஏதாவது தவறுதலாக எழுதியிருந்தாலும், இல்லை அவங்க மனசில் பட்டதை எழுதியிருந்தால் அவ்வளோதான். அந்த ஒரு பர்சனோ 2 பர்சன் எழுதின காரியத்தை வச்சு தான் ஒரு மார்க்கமே, அது 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 எல்லாமே அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே இருக்குது. வேதம் அப்படி இல்லை. வேதம் மோர் தென் 40 பேர் எழுதியிருக்காங்க. எல்லாமே ஒரே சப்ஜெக்டை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததும் தேவனுடைய அன்பை பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க. 40 பேர் எழுதுனதும் ஒரே விஷயத்தை எழுதியிருக்காங்களா? ஆமாம். வேறு காலகட்டத்திலேருந்து எழுதியிருக்காங்க, ஆனால் ஒரே விஷயத்தை தான் எழுதியிருக்காங்க. பாருங்கள், அதனால தான் வேதம் நம்ம முழுமையாக நம்பலான்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எழுதுனாங்கன்னா ஒரே விஷயத்தை பற்றி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ஆவியானவரின் இன்ஸ்பிரேஷனால், ஆவியானவர் ஊன்றதினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மனிதனாகி இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாகவும் இருந்த, கடவுளாகவும் இருந்தது. அந்த வார்த்தை கடவுளுடன் இருந்தார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி தான் போட்டிருக்கு, ரைட்டா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையாகவும் இருக்கிறார், தேவனுடைய ஞானமாகவும் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இதில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு பைபிள் ஏதோ ஒரு புக் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன், ஏதோ ஒரு பைபிள் யாரோ ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்க, ஆன்லைனில் படிக்கிறேன், ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன், அவ்வளவு மட்டும் இல்லை. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலிருந்து வந்தது. இட் கேம் ஃப்ரம் ஹெவன். தோ இட் இஸ் ரிட்டன் பை மென், மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் ஆவியானவர், காட், கடவுள் ஆவியானவர், அவர் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட, இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால் இது எல்லாமே பரலோகத்திலிருந்து வந்தது. அதனால்தான் இந்த வார்த்தையை நம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு வேல்யூ இருக்குது இல்லையா? ஏதோ பூமியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை ஹிஸ்ட்ரி எழுதுகிறோம், ஆனால் ஓகே ரைட். ஆனால் இது எல்லாமே
பரலோகத்திலிருந்து வந்த ஒரு காரியம், ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ரைட்? கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் ஜெனிசஸ்லேருந்து பார்த்தோன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஃபஸ்ட் சாப்டரில் ஜெனிசஸ் 1:1 ரைட்டா, அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் லெட் தேர் பி லைட் என்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஆண்டவர். அப்போ லெட் தேர் பி லைட் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வெளியே வந்து விட்டது. ரைட்? அப்போ அங்கே ரெண்டாவது வசனத்திலே ஃபஸ்ட்டு ஜெனிசஸ் புக்லே வார்த்தை வெளியே வந்து விட்டது. அதனால்தான் ஜான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனுடன் இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரைட்? அப்போது இதெல்லாம் ஓகே தான், இதனால் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதான் சொல்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பு, உனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீ நம்பு, உனக்காக வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தையை டெய்லி வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, நிறைவேற்றுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது, நீங்கள் தான் வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் வார்த்தை, அதை நான் முழு மனதாய் நம்புகிறேன்னு சொல்லுங்க. அப்போது என்ன நடக்கிறது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் வருகிறது, அது வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:1 நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்குது 1 யோவான் 1:1. ஆனால் 1 யோவான் 1:1 பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவனுள்ள வார்த்தை. அதாவது இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. யூ வில் ரிசீவ் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் பெற்றுக்கொள்வோம் எப்பொழுது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். அப்போது பிலீவ் இன் த பைபிள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியும்னு சொல்கிறது வேற, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அதன்படி நடக்கிறேன்னு சொல்கிறது வேற. ரைட்டா? நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறாங்க, நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை தெரியும். ரைட்? நிறைய பேர் நிறைய அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு பைபிளை நல்லாவே தெரியும், மனப்பாடமாக சில வசனங்களை சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு நிறைய தெரியும். நிறைய பேர் நம்புகிறாங்க இந்த வார்த்தை உண்மையானது அப்படின்னு. ஆனால் அதை அவங்க வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக போட்டிருக்க மாட்டாங்க, ப்ராக்டிக்கலாக செய்ய மாட்டாங்க. ரைட்? ஆண்டவரின் வார்த்தைகள் இந்த பைபிளை தெரிகிறது வேற, அதை நம்புறது வேற, அதை செயல்பாட்டில் கொண்டு வந்து அதை விசுவாசித்து இயேசுதான் ஆண்டவர் என்பது நம்புவது வேற. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? வெறுமை வார்த்தை, எனக்கு பைபிளில் நாலேஜெல்லாம் தெரியுங்க, எனக்கு தெரியுங்க, நான் படிச்சிருக்கேன், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேங்க, பிரயோஜனம் கிடையாது. பிசாசுக்கு பைபிளை நல்லா தெரியும். ரைட்? பிரயோஜனம். பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மையானது, பிசாசுக்கும் தெரியும் பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மையானது. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்மையானது. அதனால் என்ன, பைபிள் இருக்கிற வார்த்தை உண்மை தான், அவ்வளோ, அது அப்படியே போகுது. ரைட்? அது நமக்கு என்ன இருக்குது? நீங்கள் அதை விசுவாசித்து இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்து அதன்படி நீங்கள் செயல்பட்டால், ரைட், கர்த்தர் எனக்கு இதை சொல்லிவிட்டார், இனிமேல் நான் இதை தான் செய்ய போகிறேன், நான் கடவுள் மட்டும் தான் நம்புவேன், இதை தான் செய்ய போகிறேன், ஏன், நான் பைபிளை நம்புகிறேன், அவர் சொன்ன வார்த்தையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செயலில் இறங்கி, நம்பிக்கையின் செயலில் இறங்கி அந்த வார்த்தையை நம்புகிறீர்கள் என்றால் ஜீவன் உண்டாகிறது. அப்போ நித்திய வாழ்வு உங்களுக்கு உண்டு, அது உயிர் கொடுக்கிறது. அதனால தான் வார்த்தையில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறோம். எப்படி ஜீவன் இருக்கிறது? நீ அதை விசுவாசித்து செயல்படும் பொழுது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம தான் செயல்படணும். இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, ஆனால் அது செயல்பட வேண்டும். அப்பொழுது நம்ம தான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆமாம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு. இந்த அந்த வசனங்களில் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஹிம் வாஸ் லைஃப், தட் லைஃப் வாஸ் த லைட் ஆஃப் மென். அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்கள், அதை தான் நம்ம பார்த்து நோக்கோம். ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நான் 100க்கு 100 நம்புங்க, அதை ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் என்று. அதை ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் என்று நம்புங்கள். அதுதான் விசுவாசம்.
தானியல் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது 21 நாள் ஜெபிக்கிறான். காபிரியேல் தூதன் வரார். வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். அது வந்து சேர நிறைய தடைகள் இருந்தது. அந்த தடைகளை மீறி தான் உங்கள்கிட்ட வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன்றார். அப்போது பாருங்கள், ஆண்டவர் நம் கரெக்டான நேரத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். விசுவாசிங்க. அந்த வார்த்தை ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அதை விசுவாசிங்க. God, you have declared your word, you have declared your promise. நான் விசுவாசிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் என் வாழ்க்கையில் நடக்கும். அதை முழுதுமாய் விசுவாசிங்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட். நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் பலத்தை தாங்க அப்பா. அதிலே வார்த்தை இருந்தீர், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தீர், அந்த வார்த்தை தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வார்த்தை, தேவனின் வார்த்தை அப்பா, த வேர்ட் ஆஃப் காட், ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் தான்ப்பா. எங்களை அப்பா கைவிடாதீங்க ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. முழுதுமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கே அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. நீங்கள் வார்த்தையை அனுப்பிவிட்டீங்க எங்கள் வாழ்க்கையில். அந்த வார்த்தையை அனுப்பிவிட்டீங்க. அது முழுதுமாய் நிறைவேற நாங்கள் செயல்பட நிற்கிறவித்தாங்க. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.